ஒரு மாவட்ட செயலாளர் கூட தலித்து இல்லை. இதுதான் கம்யூனிட்டியும் வாய்ப்பு கொடுத்துருக்கோம். சமூக நீதி அடிப்படையில் தான் இந்த பட்டியலே தயாரிச்சோன்னு அவங்க முதல்ல கிளைம். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. துணை முதல்வராக ஒரு தலித்து வர வேண்டும் சொன்னியா சொல்லையா? இப்ப ஏன் அந்த வார்த்தையை உங்க கட்சியில சொல்ல முடியல? ஜாயின் பண்ணிட்டு ஒரு கட்சியில சரி முதல்வர் விஜய் இருக்கட்டும்யா, துணை முதல்வராக உங்க கட்சியில வேணா கொடு. ஒட்டுமொத்த கட்சியவே தாவேகா வந்துருச்சுன்றாரு. கொள்கை ஆசான்னு எல்லாரும் ஏற்றுக்கிறீங்க. ஏன் RSS பிஜேபிக்காரன்னு எங்கள் தலைவருடைய அணுகுமுறையை பாராட்டுறாங்க. அதை விட்டு நான் சொன்னது என்னன்னா, நீ சொன்ன டயலாக்கு பொதுவில் வந்து மன்னிப்பு கேட்கு. அவரா புரிஞ்சுக்காதீங்க. அப்பெல்லாம் விட முடியாது தம்பி. நீயே ஒரு தப்பான ஆளை தப்பாத்தான் புரிஞ்சுக்க முடியும். நானே விஜய் ரசிகர் பிரதர், ஆனால் ஓட்டு கொடுக்க மாட்டேன். ஓட்டு தானே முக்கியம், அதுதானே அரசியல் வந்திருக்கிற. அவரை தவிர ஒரு ரூபாய் டெபாசிட் வாங்க மாட்டேன். விஜய் மட்டும் ஜெயிப்பார். எப்படி விஜயகாந்த் அண்ணன் ஜெயிச்சார் பார்த்தீங்கன்னா, ஒற்றை மனிதனா அதே மாதிரி ஜெயிப்பார். இவெல்லாம் டெபாசிட் தெரியும் இந்த பயிலுக்கெல்லாம். நீங்கள் ராமதாஸ் வந்தாருன்னா கோயில் இருக்க மாட்டீங்க. இவங்களெல்லாம் போய் நான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறீங்க. சொன்னார சொல்லி அசிங்கமாக கேவலப்படுத்தினார் இல்லையா? டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களை சாதி ரீதியாக கேவலப்படுத்தினார் இல்லையா? ஏன் தளபதி ஸ்டாலினை கேவலப்படுத்தினார் இல்லையா? அப்போ அதெல்லாம் அவங்க மறந்து போயிருப்பாங்களா? லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் உலகமெங்கும். டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் வழங்கும் சுதா கொங்கரா இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் இசையில் சிவகார்த்திகேயன் ஜெயம் ரவி நடிப்பில் பராசக்தி வெற்றி நடை போடுகிறது. ஒரு மாவட்ட செயலாளர் கூட தலித்து இல்லை. எங்க அது பயில் சொல்றடே பைத்தியக்காரப்பாளைய பயில் சொல்லு. ஒருத்தன் கூட இல்லை. நீ சொல்ற தலித்துகள் எல்லா கம்யூனிட்டியும் வாய்ப்பு கொடுத்துருக்கோம். சமூக நீதி அடிப்படையில் தான் இந்த பட்டியலே தயாரிச்சோன்னு அவங்க முதல்ல கிளைம். அதுதான் பைத்தியக்கார பயிலுன்னு சொல்றேன். இப்போ பைத்தியக்காரன் ஒருத்தர் சும்மா சொல்ல முடியுமா? நான் இப்போ எவிடன்ஸோட சொல்றேன்ல, ஒரு மாவட்ட செயலாளர் கூட தலித்து இல்லை. காங்கிரஸ் எத்தனை மாவட்ட செயலாளர் காட்ட? திமுக முதல்ல இல்லாமல் இருந்துச்சு, இப்போ எத்தனை பேர் இருக்கான்னு காட்டவா? அதிமுக காட்டவா? அது எங்கள் வரவுக்கு பிறகு பல மாவட்ட செயலர் இருக்கிறாங்க. மாவட்ட செயலர் அதிகாரமிக்க பதவி இருக்கிறாங்களா இல்லையா? ஏன் உன் கட்சியை நீ போடலை? நான் ஏன் ஊரை சொல்கிறேன். மதுரை மாவட்டம் மேலூரில் உன்னுடைய ரஷ்யராக இருந்து அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் வளர்த்தவன் பாண்டியன் பேரோட சொல்கிறேன் பாருங்க. அவனுக்கு நீ கொடுத்தியா? அவன் தான் ஃபுல் வால் போஸ்ட்டும் போடுவேன், ஃபுல் விளம்பரம் கொடுப்பேன். நான் கூப்பிட்டு கேட்டுட்டே என்ன பைத்தியக்காரப்பளே ஏன்டா அங்கே போய் பண்ணிக்கிறீங்கன்னு கேட்பேன். ஏன்னா எங்கள் ஊரில் ஏன்டா அப்படி ஊரோட சொல்கிறேன் பாருங்க. வடக்கினாவணிப்பட்டி, மேலூர் வடக்கினாவணிப்பட்டியில் இருக்கிற பாண்டியன் ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டேன். இல்லைன்னா சின்ன பிள்ளை இருந்து அப்படியே ரசிச்சிட்டோம்னு அப்படின்னு. சரி பைத்தியக்காரப்பள்ளி எப்படியே போய் தொடர நம்ம விட்டாச்சு. கடைசியில் என்னாச்சு? அந்த தம்பி என்ற நேரடியாக வந்து பேசினார். அண்ணே எனக்கு வந்து அவங்க கொடுக்கல போஸ்ட், நீங்கள் சொல்லலாம் உண்மைதானே. இப்போ எனக்கு வந்து அரசியலுக்கு வந்த பிறகு எனக்கு தொண்டரணி கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக அவனுக்கு தான் மாவட்ட செயலர் கொடுக்கணும். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். தமிழ்நாட்டில் அவன் கட்சியில் ஒருத்தன் கூட தலித்தில் பைத்தியக்கார பயல்களாக நான் பேசுகிறத கேட்கும்போது கவனமாக தலித்துகள் யோசிங்கள். ஒன்று. செகண்ட் பாயிண்ட்டு, அவன் மேலே உட்காந்துக்கிட்டு எவனா ஒருத்தனை ஜெய் பீம் சொல்ல சொல்லுங்கள். சவாலை விடுறேன் பிரதர், ஜெய் பீம் சொல்லுவாங்க. முடியாது. நீ இன்னொரு திமுக நீனு, இன்னொரு அதிமுக நீனு. அங்கே ஒன்றும் பெரிய புரட்சிகர மாற்றத்துக்குலாம் ஒரு மயிரும் இல்லை. இங்கே சும்மா நீ அம்பேத்கர் பேரை சொல்கிறீங்க, பெரியார் பேரை சொல்கிறீங்க. அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி, நான் ஒன்று கேள்வி கேட்குறேன். அந்த கேள்விக்கு மட்டும் அவங்கள பதில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறாங்களே எங்களுடைய ரோல் மாடல் யார்? பெரியார் எங்கள் ரோல் மாடல் அம்பேத்கர்ன்றாங்களே, அவரை பற்றி ஏதாவது ஒரு மேடையில் நீங்கள் பேசியிருக்காங்களா? நான் மேடைக்கு மேடை ஒவ்வொரு மீட்டிங்லையும் புரட்சி அம்பேத்கர் 9வது தொகுப்பில் இப்படி சொல்லியிருக்கிறாரு, 37வது தொகுப்பில் இப்படி சொல்லியிருக்காரு. அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேனா இல்லையா? எல்லா இன்டர்வியூ பேசுகிறேன்னா பேசலையா? அப்போ நாங்கள் அம்பேத்கரை வந்து வெறும் கொள்கை தலைவர்னு அறிவிக்கலை, படிக்கிறோம். படுறா பைத்தியக்காரங்களை, இதைத்தானே சொல்ல வரேன். படிச்சுட்டு அரசியல் பண்ணுங்கள். எதை எங்கே பேசுறது, எப்படி பேசுவது. நீ உண்மையிலே நேர்மையாக அந்த மக்களுக்கு ஏதாவது நல்ல செய்யணும்னா செய்யுங்க சார். அவர் பேசுறது ஒரு அக்கறையோட பேசும்போது, நாமளாக ஒரு விசிகா தொண்டர் பார்க்கும்போது கரெக்டாக தானே பேசுகிறாரு. நம்ம தலைவருக்கு திமுக ஒன்றும் செய்யலை. இவ்வளோ 4 வருஷமாக விமர்சிச்சு தான் இருக்கிறோம். பிரச்சனை ஓடிட்டு தான் இருக்குது. சங்கத்தமிழனெல்லாம் அப்பப்போ கொந்தளிச்சு பேசுகிறாரு. ஆதவர்ஜனா கரெக்டாக தானே பேசுகிறாரு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துடாதா? அதுதான் ஆதவர்ஜனா ஒரு பெரிய இதாக போடுறாரு. பிரச்சனையை எங்களுக்கு தீர்க்க தெரியும். நீங்கள் தீர்க்கங்கிறதுனால தான் அவர் பேசுகிறாரு. நீ அதை பேசாத. நான் இன்னொன்று கேட்கட்டுமா பிரதர்? நீங்கள் தான் நாலாங்கிற ஆதவு, நாலாம் உன்னை திட்டலை. அவர் கேட்குற கேள்வி கேட்க உன் முகத்திரை கிழிக்க வேண்டிய பொசிஷனுக்கு நான் தள்ளப்படுறேன். வேறு ஒரு மேட்டரும் இல்லை. நீ இந்த கட்சியில் இருக்கும்பொழுது, விடுதலை செய்து இருக்கும்போது என்ன சொன்ன? நல்லா யோசித்து பாரு. துணை முதல்வராக ஒரு தலித்து வர வேண்டும் சொன்னையா சொல்லையா? இப்போ ஏன் அந்த வார்த்தையை உன் கட்சியில் சொல்ல முடியல? ஜாயின் பண்ணிட்டு ஒரு கட்சியில் சரி முதல்வர் விஜய் இருக்கட்டும்யா, துணை முதல்வராக உங்கள் கட்சியில் வேணால் கொடு. அங்கே இருக்க பல பேர் இருக்கிறாங்கல்ல, பல தலித்து எங்கே மாநில லெவலில் இருக்கிறாங்க. 4 பேர் தான் இருக்காங்க. அதையும் சொல்கிறேன். 4 திசைக்கு 4 பேர் வச்சுருக்கிறாங்க. ஏன் அவனுக்கு ஒரு பொறுப்பை கொடுப்போம்னு அறிவி?
முடியுதா? சரி அதை விடு, நான் வேங்கவயலுக்கு போகணும், மேல்பாதிக்கு போகணும், அங்கே மேலாவளவுக்கு போகணும்னு சொல்லிகிட்டே இருந்தேல, எங்கே போ, உன் தலைவனை கூட்டிகிட்டு போ. அவன் ஒரு பைத்தியக்கார பையங்க. திருப்பி திருப்பி அவன் முகத்திரை கிழிக்க விட்டுறாதீங்க. அவன் பேசுறது கூட என்னன்னா, எங்கள் நலனுக்காக பேசவில்லை, திமுகவை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக பேசுகிறார். எங்க நலன் எங்களுக்கு தெரியும். நீ சொன்ன மாதிரி என்னென்ன பிரச்சனையோ நாங்க பிரச்சனையை தீர்ப்போம்ங்க. கரெக்ட். நீங்க ஒரு இப்போ அவரை பத்தி தெரியும், ஒரு கிளாரிட்டியா அந்த அவர் பேசுறதுல கிளாரிட்டி எடுத்து நீங்க ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறீங்க. ஆனா ஒரு எளிமையான ஒரு விசிகா தொண்டர் இதை பார்க்கும்போது, அந்த அரசியல் இதை பார்க்கும்போது, மேலோட்டமா பார்க்கும்போது அவர் அந்த பேச்சுல அட்ராக்ட் ஆயிடுவாரு இல்ல, அவர் கூடாது என்பது பண்ணிதான் ஒட்டுமொத்த கட்சியுமே தாவேகா வந்துருச்சுன்றாரு. அப்பெல்லாம் ஒன்னும் வரல, ஒரு மயிரும் வரல. இதுல என்ன, நான் தான் சொல்றேன்ல, ஏன்னா இப்ப நான் பேசின பிறகு இவனா போவானா, மானம் உள்ள இவனா ஒருத்தர் போவானா? ஏன்னா இங்கே ஒருத்தன் கூட மாவட்ட செயலர் பேரோட சொல்கிறேன். எந்த ஊர் எங்கடா, உழைத்தவன், வால் போஸ்ட் ஒட்டுனவன், எப்போ ஆரம்பத்தில் இருந்து இன்னைக்கு அவனுக்கு தொண்டரணி கொடுத்துருக்காங்க, மாவட்ட செயலாளர் கொடுக்கல. போகாதீங்களா அப்படின்னு மேடையிலே பேசுறத நம்ம பார்க்குறோம். நிறைய இடங்கள் அதை பதிவும் பண்றாரு. ஸோ அப்போ அதுதான் ஆதவர்ஜுனா தனக்கான பாயிண்டா எடுத்து பேசுறாரு. விசிகா அவர் எந்த கட்சியுமே சொல்லலை, விசிகால இருக்கிறவங்க எங்க கிட்ட வராங்கன்னா அப்போ தலித் வாக்கு தாவேகாவுக்கு விசிகாவை வம்புக்கு இழுத்தால்தான் யாரு எச்ச ராஜாவுக்கு பேரும் புகழும் அடையும். விடுதலை சிறுத்தைகளை வம்புக்கு இழுத்தாதான் தமிழிசையா அந்த அம்மா அவங்க பேரும் புகழும் அடையும்ன்றது இங்கே சொல்லப்படாத ஒரு அரசியல் இருக்குது. ஆனால் எங்களை வம்புக்கு இழுக்கிறார். அதை அங்கே நான் சொல்லலை, என்ன பாயிண்ட் உள்ள பிரச்சனை. உள்ளே இவர் பிஜேபி போகணுன்றாரு, அவர் என்ன ஜான் ஆரோக்கியம் போகக்கூடாதுன்றாரு. உள்ளே இருக்கிற பிரச்சனையை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காகவே எங்களோடு வம்புக்கு இழுக்கிறார். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், எங்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்கு எங்களுக்கு தெரியும். ஆனால் வேலையை மட்டும் பாரு. இது வரைக்கும் நான் ஒரு நாகரிகம் கருதி ஒரு குறிப்பிட்டதே சொன்னேன். இன்னும் மிச்சதெல்லாம் வச்சிருக்கிறேன் இவரை பற்றி. அடுத்த இன்டர்வியூ வந்தேன்னா அவரை வாயை திறக்கலைன்னு வச்சுக்கோங்க, மன்னிப்பு கேட்கலைன்னா அதை மன்னிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அது மன்னிப்பாக்க உங்கள் ஊரில் எங்களுக்கு எங்களுக்கு ஒரு ஆசான் எழுச்சி தமிழர்ன்றது அது ஊர் பூரா ஆசான் தான்ப்பா. அமைப்பகத்தில் புத்தகம் எல்லா மக்களுக்காக எழுதப்பட்டது. அதனால் அப்போ அவர் கொள்கை ஆசான்னு எல்லாரும் ஏற்றுக்கிருவேன். ஏன் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்காரன்னு எங்கள் தலைவருடைய அணுகுமுறையை பாராட்டுறாங்க. அதை விடு. நான் சொன்னது என்னன்னா, நீ சொன்ன டயலாக்கு பொதுவில் மன்னிப்பு கேளு. இல்ல அதே மைக்ல மன்னிப்பு கேட்டியா? இல்ல சார், அவர் விளக்க மன்னிப்பு கேட்டாரா? இல்ல விளக்க மன்னிப்பு கொடுத்தாரு. இல்ல தவறா புரிஞ்சுக்காதீங்க. விட முடியாது தம்பி. நீ ஒரு தப்பான ஆளை தப்பாத்தான் புரிஞ்சுக்க முடியும். அது எப்படி தவறா புரிந்து கொள்ள முடியும்னா நல்ல பையனா சொல்லு. நீயே லாட்டு சீட்டுக்கார பையன் தானே. அப்புறம் என்ன உங்களுக்கு நான் பேச முடியும்? உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாரிச்சியா பணத்தை? நாங்களாம் கஷ்டப்பட்டு துபாயில் போய் சம்பாரித்து வேலை பார்த்து அங்கே பல பில்டிங் கட்டி சம்பாரிச்சிருக்கேன். நீ என்ன பண்ண? ஆட்டையே போட்டே இல்லை. அப்புறம் ஏங்க அவன் மச்சினு சொன்னாப்பில் சொல்லியாங்க, வேறு ஆளை விடுங்க, அவன் வேணாலும் பேச வேணாம். சொந்த மச்சினு சொன்னேன், ஏங்க சொந்த மனைவியை சொல்லியாங்க. எனக்கு அவருக்கும் அரசியல் நடவடிக்கைகளுக்கு சொன்னாப்பிலே சொல்லியா? அப்போ நீ ஒரு பைத்தியமும் குடும்பத்திலே சொல்கிறாங்க. அன்றைக்கெல்லாம் குத்தி விட்டானா மாமனார். உங்களுக்கு என்ன தெரியும் பிரதர்? எங்களுக்கு எல்லாம் தெரியும். மார்ட்டின் கூப்பிட்டு மிரட்டி விட்டாப்புல. ஏன்னா அங்கே வம்பளுது ஏன்னா தேவையில்லாமல் போய் எழுச்சி தமிழ் நேர்மையான ஆள், அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மக்களுக்கு உழைத்துக்கு அவரை போய் ஏன்னா சிறுபான்மை மக்களுக்கு அவர் தானே பாதுகாப்பு அரணாக இருக்கிறார் அப்படின்னு பிடிச்சி சத்தம் போட்டிருக்கிறாங்க. பல பிரச்சனை இருக்காருங்க. அவர் ஆளை மண்டையை பார்த்தாலும் தெரியல, முகத்தில் அந்த இது பார்த்தாலும். இப்போ திமுக தொண்டர்கள், காங்கிரஸ் தொண்டர், கம்யூனிஸ்ட் தோழர்கள் இவங்களை யாரையுமே அவர் டார்கெட் பண்ணல. விசிகா தொண்டர்களை டார்கெட் பண்றாருன்னா அப்போ அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு, ஒரு சாதி கணக்கு இருக்கு. இதுதான் அந்த உள்நோக்கம். தம்பி கரும்புலி முத்துக்குமாருக்கு இருந்த மனநிலை உனக்கு இல்லை. நீ ஒரு அரசியல் ஆசான் என்று எங்கள் தலைவரை சொன்ன பிறகு கூட வீக்கான இளைஞர்கள், தலித்துகள்லாம் பாவம் வீக்காக இருப்பாங்க, அவங்க சினிமா புத்தியோடு இருப்பாங்க, அதனால் பின்னாடி வந்துடுவாங்கன்ற எண்ணத்தில் பேசுகிற அதெல்லாம் அந்த காலம் வந்துட்டாங்கன்னே சொல்கிறார். நோ நோ நோ, ஒரு நாயும் போகாது. நாயை போனால் நானே அடித்து விரட்டி கொண்டாந்துருவேன். நீ ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அப்புறம் இளைஞரணி செயலாளருக்கு வேறு என்ன வேலை? ஒவ்வொருத்தருக்கும் நான் ஃபோன் பண்ணிட்டு தானே இருக்கிறேன். டேய் போய் படம் பாரு, படம் வர்றப்ப நானே உனக்கு டிக்கெட் 10 டிக்கெட் எடுத்து தர்றேன், வா போய் படத்தை பார்ப்போம், ரசிப்போம், கை தட்டுவோம். நானே விஜய் ரசிகர் பிரதர். ஆனால் ஓட்டு குத்த மாட்டேன். ஓட்டு தானே முக்கியம். அதுதானே அரசியல் வந்திருக்கிற. அவரை தவிர ₹1 டெபாசிட் வாங்க மாட்டேன். விஜய் மட்டும் ஜெயிப்பார். எப்படி விஜயகாந்த் அண்ணன் ஜெயிச்சார் பார்த்தீங்களா, ஒற்றை மணி தானே, அதேமாதிரி ஜெயிப்பார். இவெல்லாம் டெபாசிட் போயிருக்கும் இந்த பயிலுக்கெல்லாம். நான் சொல்கிறேன், போய் சவால் விடுறேன். நீ மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் உனக்கு டெபாசிட் போகும். உனக்கு நாங்கள் ஃபுல்லாக கடுமையாக வேலை பார்ப்போம் உன்னை எதிர்த்து. அப்புறம் விட மாட்டோம் பிரதர், உன்னை விடுறதே இல்லை. நீ மன்னிப்பு கேட்குற வரைக்கும் தொடருவோம். இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் கூட்டணி கணக்குகள் வேகம் எடுக்குது. என்டிஏ கூட்டணி வலிமையாயிட்டே போகுது. தினகரன் சேர்ந்துட்டாரு, மோடியெல்லாம் ஒரு மாநாடே போட்டாங்க. திமுக கூட்டணி இன்னைக்கு இபிஎஸ் பேசும்போது கூட பாருங்கள், எங்கள் கூட்டணி பலமாக இல்லைன்னாங்க, நாங்கள் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கோம்,
இந்த சைடில் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கா இல்லையான்னு தெரியல, விசிகா உள்ள இருக்குமான்னு தெரியல, ராமதாஸ்ட்ட பேச்சுவார்த்தை நடத்துறேன்னு சொல்றாங்க. ஸோ அந்த கூட்டணி தான் கலகலத்து போயிருக்குதுன்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையில் இயங்குகிற கூட்டணி, மதச்சார்பின்மை முற்போக்கு கூட்டணி சிறப்பாக இருக்கிறது. எந்த பிரச்சனையுமே இல்லை. காங்கிரஸ் பிரச்சனையில இருக்கு. காங்கிரஸ் வந்து விசிகா காங்கிரஸ் பிரச்சனையில இருக்கு. பிரச்சனை யாரு பண்றா? காங்கிரஸ் உடைய மாநில செயலர் பிரச்சனை பண்றாரு. நல்லா கேளுங்க. காங்கிரஸ் உடைய தேசிய தலைவர் பிரச்சனை பண்றாரா? ராகுல் காந்தி பிரச்சனை பண்றாரா? சோனியா காந்தி பிரச்சனை பண்றாரா? பேசுற பண்ண என்ன சொல்லுங்க. மற்றதெல்லாம் அவங்க உரிமை போராட்டம். எப்படி விடுதலை சிறுத்தைகள் எங்க எழுச்சி தமிழ் பிரச்சனை பண்றாரா? இல்லை எங்கள் பொதுச்செயலர் பிரச்சனை பண்ணுறாரா? சங்கத்தை தான் பேசுகிறேன். அது எங்கள் உரிமை பிரச்சனை. இதுக்கும் தேர்தலுக்கும் சம்மந்தம் இல்லை. தேர்தல் காலத்தில் தேவையில்லாம அதெல்லாம் ஒரு பிரச்சனை. அதுக்காக வந்து எங்களுக்கு வந்து எங்கள் பிரச்சனைகளுக்கு வரும்போது நாங்கள் தட்டி கேட்போம். அது மாதிரி அவன் கட்சியில் அவன் உரிமையை வந்து சில பேர் பேசுகிறாங்க. ரைட்டா? அன்பு தங்கை, அது பேர்னா ஒரு எம்பி இங்கிட்டு இருக்கு ஈரோடு சைடில், ஜோதிமணி, காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி அவர்கள் வந்து கோவப்பட்டு சில கருத்துக்கள் சொல்கிறாங்கன்னா அவங்க சொந்த கருத்தாக கூட இருக்கலாம், கட்சி நலன் சார்ந்து கூட இருக்கலாம். ஆனால் கட்சியோடைய மாநில செயலாளர் என்ன சொன்னார், தேசிய தலைவர் என்ன சொன்னார்? பிரச்சனை இல்லையில? பிரச்சனை இருக்கான்னு கேட்குறேன் உங்கள்கிட்ட. தெரியல. அவங்க என்னன்னா பேசுறவங்க மேல நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஒரு கூட்டணிக்குள்ள குழப்பத்தை உருவாக்காதீங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. அங்கே மேட்ரு முடிஞ்சிச்சு. விடுதலை சிறுத்தைகள் ஆல்ரெடி நாங்கள் தான் உருவாக்கின கூட்டணி, நாங்களே உடைக்க மாட்டோம்னு தலைவரே சொல்லிட்டார். அங்கே பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அவருக்கு கேட்ட மூடியாச்சு. யாருக்கு? நீங்கள் கேட்டீங்களா? போகிற போக்கில் கேட்டீங்களா ராமதாஸ் வருவாரா அப்படின்னு கேட்டீங்களா? ராமதாஸ் கேட்ட மூடிட்டார் தளபதி ஸ்டாலின். கரெக்டாக அவர் தெளிவாக சொல்லி நமக்கு வெற்றி வீரன் திருமாவளவன் தான் தேவை. இன்னைக்கு சுயநலத்திற்காக சுய லாபத்திற்காக இன்னைக்கு வரணும்ன்றார்கள். அவரெல்லாம் இங்கே தேவையில்லை அப்படின்னு விரட்டியாச்சு. கூட்டணி கூப்பிடனா அது திமுக கூட்டணியோட விருப்பம், ஸ்டாலினோட விருப்பம். அதுக்குள்ள நாங்கள் வரமாட்டோம். நாங்க மதம் சாதியை ஊக்குவிக்கிற கட்சிகளோட கூட்டணியில் இருக்கோம். அதுல தெளிவா இருக்கிறோம். அப்ப எங்க தலைவருடைய கருத்து வந்து பதில் வருது. பிரதர் எல்லா இடத்துலயும் தான் இருக்குது. அங்க இருக்கிற கூட்டணிலாம் உள்ள பேசினோம்னா நீங்க நொந்து நூலாயிருவீங்க. எல்லாம் மிரட்டி கூட்டாண்டாங்க. யார நீ சொன்னீங்களா? அந்த அந்த அவருக்கெல்லாம் ஒரு 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 இடத்துல ஒரு டெபாசிட்டோ வாங்க முடியாது. யாரு? டிடிவி சொல்றேன். அவரை வந்து மிரட்டி ரைடை விட்டு ஒழுங்கமான வந்துட்டாப்ல. அங்க இருக்கிற கூட்டணி பார்க்க வலிமையா இருக்க மாதிரி தெரியுது இல்ல? அங்க இருக்கிற எதுவுமே இல்லையே. முதல்ல எடப்பாடியே ஒழுங்கா இல்லையே. எடப்பாடிக்கே ஒன்றும் லெவல் சரியில்லாம இருக்குது. அப்புறம் எப்படி சொல்ல முடியும்? இந்த பக்கத்து கொள்கை ரீதியான பிரச்சனை எல்லாம் இல்லை, நடைமுறை சிக்கல் தான். மதச்சார்பின்மை முற்போக்குல எதுவும் பிரச்சனையா? அதுல ஒரு பிரச்சனை இல்லை. பிரச்சனை வந்து சீட்டுக்கு பிரச்சனை வரலாம், வருங்க. வீட்டுக்குள்ள வந்து அப்பா தம்பி அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை வரத்தான் செய்யும். வெளியில பிரச்சனை வந்தா உனக்கு பிரச்சனை. இது வந்து நட்பு முரண். நட்பு முரண்ல பிரச்சனை இல்ல, பகை முரண் அல்ல. நல்லா கேட்டுக்கங்க. அப்ப அமைதியா இருக்கு. நாங்க வெயிட்டா இருக்கிறோம். எந்த ஏங்க இவ்வளவு பேசுறேன் கூட்டிட்டு நான் பேசல. திமுகவை அவரே தலைவர் ஸ்டாலில் பார்த்துருக்காரு. பார்த்து முடிச்சு எனக்கு சொன்ன செய்தி கரெக்டாக தான் பேசுறாரு. அவர் உரிமைக்காக பேசுகிறாரு. 2000 ஆண்டு பிரச்சனையை அவர் கேட்குறாரு. சமூக நீதி சார்ந்தான் பேசுகிறாரு. எங்களால் செய்ய முடியலை. ஏன்னா நம்ம சொன்னால் கூட சில அதிகாரிகள் ஒத்துழைக்க மாட்டுறாங்க. நம்ம அடுத்து செய்த பிறகு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்போது மீண்டும் செய்வோம். இப்போ நாங்களும் வந்து கூட்டணி இருக்கும்போது செய்யணும்னு நாங்கள் வலியுறுத்துவோம். இப்பயே மினிமம் ப்ரோக்ராம் கையெழுத்து வாங்குவோம். அதனால் வந்து பிரச்சனை எங்களுக்கு. நீங்கள் ராமதாஸ் வந்தாருன்னா கூட்டணியில் இருக்க மாட்டீங்க. அதை சங்கத்தமிழே சொல்லணும்னு தேவையில்லை. எங்கள் எழுச்சி தமிழரே சொல்லிவிட்டார். கரெக்டா? அதனால வந்தா என்ன, அவர் தான் வரலைன்னு சொல்றோம்ல, அப்புறம் என்ன உங்களுக்கு மேல? சார் யாருமே அதை க்ளோஸும் பண்ணல, இதுவும் பண்ணல. அங்கதான் திரும்ப 2 நாளைக்கு முன்னாடி பேசுறாரு. அப்படி அது அவங்க முடிவு, நாங்க அதில் தலையிட மாட்டோம், அது முதல்வரோட முடிவு. அவர் தோக்குற கூட்டணி போறாராம். எந்த கூட்டணி? டெபாசிட் கூட வாங்காத கூட்டணி போறாராம். தலைவர் மட்டுமே ஜெயிக்கக்கூடிய ஒரே கூட்டணி போறாராம். சொல்லிடுங்க பேரையே. யாரு? ஒரே புது கட்சி இப்போ வந்திருக்குல்ல, அங்கதான் அவர் போறாரு. அங்கே தான் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ அதை வச்சுனா தான் அவரையும் உள்ள கரெக்டாக சொன்னீங்களே, பாயிண்ட் அப்போ தானே பிடிச்சிங்க. அதனால் வந்து அவர் திமுக கூட்டணியில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்புறம் வாய்ப்பு இருந்தால் தான் நாங்கள் பேசணும். உங்களுக்கு புரியுதா? இப்போ எப்படி இந்த பேச்சுக்கள்லாம் வருது, அதுக்கு ஒரு ரியாக்ஷன் வருது, திமுக தலைமையும் அமைதியாக வேடிக்கை பார்க்குது? அதாவது நல்ல விவரமாக கேட்டுக்கிறீங்க பிரதர். சேர்ந்துட்டாங்கன்னா தான் நம்ம பேச முடியும். கரெக்டாக? இல்லை சேருவதற்கு அஃபிஷியலாக அவங்க பேசினா தான் நம்ம பேச முடியும். சும்மா குத்து மதிப்பாக பேசுறதுக்குலாம் நம்ம விளக்கம் கொடுக்க முடியாது. ரைட்டா? காற்றுல போய் கத்தியை வச்சுட்டு நம்ம வந்து வாழாட்டிக்கிட்டு இருக்க முடியாது. நேருக்கு நேரம் எதிரி வந்தால் பார்ப்போம். நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறோம், பாமக பிஜேபி இருக்கிற கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம். எப்போ சொன்ன? 14 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லப்பட்ட வாசகம். இன்னமும் தெளிவாக சொன்னார், பாமகவில் இருக்கிற வன்னிய தோழர்களை மீட்டெடுக்க வேண்டும், பிஜேபியில் இருக்கிற இந்து மக்களை மீட்டெடுக்க வேண்டும். தலைவர் சொன்னார்ல, நமக்கு ஒரு கருத்துக்கே வருவோம்.
நம்ம ஒன்றும் ஐயா மேலே கோபம் இல்லை, தனிப்பட்ட முறையில் நாங்கள் தான் தமிழ் குடி தான் பட்டம் கொடுத்தோம். ஐயா வர்றா இருந்தால் கூட சேர்த்துக்கிடலாம். ஆனால் ஐயா வந்து நம்ம மதச்சார்பை உருவாக்கணும், இல்லை சமூகத்துக்கு நல்லது செய்யணும்னு வரல, வேறு வழி இல்லாமல் வர்றாரு. நல்ல பாயிண்ட் நீ கேட்டுக்கிறேன்னு. அங்கே மயன் சொன்னபடி கேட்காம அவன் பாட்டுக்கு போயிட்டு ஏடிஎம்கேல போய் சேர்ந்துட்டான். அப்போ நம்ம ஏடிஎம்க்கு போக முடியாது. இன்னொரு விஷயமும் மக்களுக்கு பூரா தெரிஞ்சது தான், அவர் என்றைக்குமே தேர்தல் கணக்கு வழக்கு எதுக்காக போடுவார்னு உங்களுக்கு தெரியும். சூட்கேஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்வீட் பாக்ஸ், அதுக்காக தான் கூட்டணிக்கு பாக்ஸ். சண்டே ஏன் வந்துச்சு அப்போ மைனுக்கு? ஸ்வீட் பாக்ஸு வேறு ஒரு இடத்துக்கு போயிடுது, இங்கே இல்லை அப்படியே சண்டை. அதை நம்ம பேசக்கூடாது. நம்ம வயசுக்கு வந்து ஐயாவை நம்ம பேசக்கூடாது. ஆனால் வந்து செய்தி அதான உண்மை. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை நீ வரும்பொழுது அவருக்கு எப்படி அவங்க ஏற்றுக்கொள்வார்கள்? திமுக அவ்வளவு மோசமாகவா இருக்குது? திமுக பார்த்து சொல்லலையா அவர்? இவங்களெல்லாம் போய் நான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறேன்னு சொன்னாரா? சொல்லி அசிங்கமாக கேவலப்படுத்தினார் இல்லையா? டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களை சாதி ரீதியாக கேவலப்படுத்தினாரா இல்லையா? ஏன் தளபதி ஸ்டாலினை கேவலப்படுத்தினாரா இல்லையா? அப்போ அதெல்லாம் அவங்க மறந்து போயிருப்பாங்களா? அவங்கள சேர்த்துக்கொள்வார்களா? அதனால் அவர் எப்பயே சொல்லிட்டாராம், இது தேவையில்லை, இழுத்து மூடுங்கள் கேட்டை. அப்போ கேட்டை மூடிட்டாங்க. அதனால் நீ அதை பற்றி கேள்வி கேட்க தேவையில்லை. நன்றி சார், நேரத்தை செலவழிச்சதுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் AR-ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் உலகமெங்கும். டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் வழங்கும் சுதா கொங்கரா இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் இசையில் சிவகார்த்திகேயன் ஜெயம் ரவி நடிப்பில் பராசக்தி வெற்றி நடை போடுகிறது.